அவங்க டீமே பயங்கரமா 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நறுக்கு நறுக்குன்னு போடுறாங்க. நல்ல பிளான்ஸோட வர்றாங்க. டெத்ல வந்து எப்படி போடணும், ஒரு ஸ்லோயர் பால், நக்கிள் பால் பவுன்சர்ஸ், வைட் ஆஃப் ஸ்டம்ப்லயே வைக்கிறாங்க. வைடா வைட் ஆஃப் ஸ்டம்ப் யாக்கர் போடுற அர்ஷ்தீப். ஸோ நல்ல ஒரு டீமோட நல்ல பிளான்ஸோட நல்ல எக்ஸிக்யூட்டும் பண்றாங்க. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். எனக்கு நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்கிறத மட்டும் நம்ம பேக் பண்றதை விட அந்த நல்ல பிளேயர்ஸ் பயங்கரமான ஒரு நல்ல பிளான்ஸ் சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணும்போது டீம் வந்து ரொம்ப த்ரெட்டனிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் சிஎஸ்கே வந்து நல்லா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய சிமுலேஷன்ஸ், நிறைய மேட்ச் ப்ராக்டிசஸ் அண்ட் நிறைய மென்டல் ப்ரெஷரோட, சாரி மென்டல் அந்த கூல் மைண்டோட வந்து ஒரு கேமை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணணும். மிடில் ஆர்டர்ல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணோம். சஹலை வந்து அந்த 4 ஓவர் கம்ஃபர்டபுளா போட விடாம இருக்கணும். சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன், தே ஆர் வெரி ஸ்ட்ராங். பட் அவங்க சஹலை ஒரு வாரி கம்ஃபர்டபுளா போடவில்லைன்னா அவங்களுக்கு 6th பவுலிங் ஆப்ஷன் பெருசா கிடைக்கும். சசாங் சிங் மட்டும் தான் வச்சிருக்காங்கன்றப்போ அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டா மேபி பாசிபிள் வின் பண்ணலாம். ஏன்னா ஹர்ப்ரீத் பால் ஆட போறது இல்ல. வித் இஸ் காம்பினேஷன் அண்ட் சேப்பாக் பிச்சும் வந்து உனக்கு பயங்கரமான ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்க போதுன்றதுனால சஹலை வந்து ஒரு வேளை சிவம் துபே வச்சு நெகோசியேட் பண்ணிட்டோம்னா தி டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆஃப் ஸ்பின்னர் அண்ட் தி டோன்ட் ஹேவ் எனி அதர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ன்றப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ரன்ஸ் தேத்தலாம். இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம். ஸோ சஹலை வந்து முதல் 2 ஓவர்லேயே விக்கெட் எடுக்க விடாம பண்ணும். அண்ட் மோர் ஓவர் நிறைய ரன் கொடுத்துட்டாங்கன்னா அங்க 6th பவுலிங்ல தேல் காட். ஸோ அந்த இடத்துல நம்ம ரன்ஸ் வந்து லீக் பண்ணி கொஞ்சம் எடுக்கலாம். மற்றபடி ஹர்ஷ்தீப் சிங் வந்து வழக்கம் போலதான். நான் ஆல்ரெடி சொன்னேன் பெண்டிங் ஓவர்ஸ்ல கொஞ்சம் சொதப்பறாருன்னு சொல்லிட்டு